இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நெல்லைமுத்து காலமாக இருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட நாம் கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். தொடர்ந்து இவர் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. உடல்நிலை என்ன காரணம் இவர் காலமானதற்கு? நெல்லையைச் சேர்ந்த இஸ்ரோவின் முன்னாள் விஞ்ஞானி சு முத்து தற்போது திருவனந்தபுரத்துல உடல்நலக் குறைவால காலமாகி இருக்கிறார். இவருக்கு வயது 74. இவர் தமிழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி, அறிவியல் எழுத்தாளராகவும் இவர் இருந்து வருகிறார். இவர் நெல்லை மாவட்டத்துல பிறந்து ஸ்ரீஹரிகோட்டா உள்ளிட்ட பல்வேறு விண்வெளி மையங்கள்ல இவர் முதல்நிலை விஞ்ஞானியாக பணி செய்து வந்தார். உலக தமிழ் கவிஞர் பேரவையில் வழங்கப்பட்ட கலைமாமணி விருதும் இவருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் பல்வேறு நூல்கள், அதாவது 70க்கும் மேற்பட்ட நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். 2004ஆம் ஆண்டுல இவர் எழுதிய நூலுக்கு தமிழக அரசு சார்பில் சிறந்த நூலுக்கான விருதும் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து இவர் பல்வேறு வகையான அந்த அறிவியல் ரீதியான கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்வது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை வெளியிடுவது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை செய்து வந்தார். உடல்நலக் குறைவால திருவனந்தபுரத்தில் அவர் ஏற்கனவே இங்க நெல்லையிலிருந்து விஞ்ஞானத்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் திருவனந்தபுரத்துல தங்கியிருந்தார். திருவனந்தபுரத்துல நேற்று உடல்நலக் குறைவால காலமாக இருக்கிறார். இந்த தகவல் ஒரு குடும்பத்தினர் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவருக்கான அந்த இறுதி சடங்குகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதிகாரப்பூர்வமான அந்த இறுதி சடங்குகள் எப்பொழுது முடியும் என்பது குறித்தான தகவல்கள் அவரது குடும்பத்தினர் சார்பில் வெளியிடப்படும் என சொல்லியிருக்கிறார்கள். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் உள்ளிட்டோரோடு நெருக்கமான இருந்தவர் நெல்லை சு முத்து என்பதை பல்வேறு அரசியல் தலைவர்களும் அறிவியல் எழுத்தாளர்களும் விஞ்ஞானிகளும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.